ஹாய் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக்னா ஹிஸ்டரிசிஸ், காந்த தயக்கம் சொல்லுவோம். ஹிஸ்டரிஸ் அப்படின்னாவே நம்ம லேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினாமினா ஆஃப் லேக்கிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் தி மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் கால் ஹிஸ்டரிசிஸ். அது காந்தப்புலம் காந்தமாக்கும் புலத்துக்கு பின்தங்கும் நிகழ்ச்சி தான் பார்த்தோன்னா காந்த தயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹிஸ்டரிசிஸ் அப்படின்னாவே என்னென்ன மீனிங்னா லேக்கிங் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பின் தயக்கம் அப்படின்னாவே அது காந்த தயக்கம்னாவே பின்தங்குதல் அப்படின்னு தான் நமக்கு மீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். when a ferromagnetic material is kept in a magnetizing field, அது ஃபெர்ரோ காந்த பொருள் என்ற காந்தமாக்கும் புலத்தில் நம்ம வைக்கிறோம். தி மெட்டீரியல் கெட் மேக்னடைஸ்டு பை இண்டக்ஷன், அது தூண்டலின் விளைவாக பார்த்தோன்னா அந்த பொருள் காந்தமாக்கப்படுது அப்படின்னு சொல்லுவோம். an important characteristic of ferromagnetic material is that the variation of magnetic induction B vector with a magnetizing field H vector is not linear. அது ஃபெர்ரோ காந்த பொருளின் ஒரு முக்கிய பண்பு, காந்தமாக்கும் புலத்தை பொறுத்து காந்த புலத்தில் ஏற்படும் மாறுபாடு நேர்போக்கு தன்மையற்று, அது நேர்போக்கு தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன மீனிங்னா இட் மீன்ஸ் B by H equal to mu is not a constant அப்படின்னு சொல்லுவோம். அதாவது B by H is equal to mu ஒரு மாறிலி அல்ல அப்படின்னு சொல்லுவோம். A ferromagnetic material, example iron, is magnetized slowly by a magnetizing field H. அது ஃபெர்ரோ காந்த பொருள் ஒன்று, எடுத்துக்காட்டு இரும்பு எடுத்துக்கிறோம். காந்தமாக்கும் புலம் H ஆல் மெதுவாக காந்தமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். தி magnetic induction B vector of the material increase from point A with the magnitude of the magnetizing field and then attain a saturation level அப்படின்னு சொல்கிறோம். அது காந்தமாக்கும் புலத்தின் எண் மதிப்புக்கு சமமான காந்தப்புலம் B வெக்டார் A புள்ளியிலிருந்து அதிகரித்து கொண்டே சென்று தெவிட்டு நிலையை அடைகிறது. இந்த தெவிட்டு நிலைனா அது ஒரு அளவுக்கு அதிகமான நிலை. அது நம்ம ஏதாவது அதிகமாக இப்போ சாப்பிட்டா கூட பார்த்தோம்னா, இப்போ ஸ்வீட் சாப்பிட்றோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால் சாப்பிட முடியும். அதை அந்த லிமிட் தாண்டி போச்சு, நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் தெவிட்டு இதுக்கு சாப்பிட முடியும்னு சொல்லணும். அதே போல் தான் நம்ம எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும்தான் அது மேக்னடைசிங் ஃபீல்டாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதுமாரி நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அதான் சேச்சுரேஷன் லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சேச்சுரேஷன் மேக்னடைசேஷன், அது சேச்சுரேஷன் மேக்னடைசேஷன் அப்படின்னா இஸ் டிஃபைன் ஆஸ் தி மேக்ஸிமம் பாயிண்ட் up to which the material can be magnetized by applying the magnetizing field அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காந்தமாக்கும் புலத்தை செலுத்தும் போது பொருள் அடையும் பெரும காந்தத்தன்மை புள்ளியை தெவிட்டிய காந்தமாதல் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பாத் நம்ம டயக்ராமுக்கு இந்த ஏசி பாத்தில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சேச்சுரேஷன் அப்படின்னாவே அளவுக்கு அதிகமான அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே நம்ம என்ன தான் வேலையை கொடுத்தாலும் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்ல தான் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சொல்கிறது பார்த்தோன்னா நம்ம காந்தமாக்கும் புலத்தை செலுத்தும் போது பொருளடையும் பெரும காந்தத்தன்மை அதுக்கு மீறி அதிகமாகுமானா, எவ்வளோ கொடுத்தாலும் சரி அதுக்கு மீறி அதிகமானா அதிகமாகாது. அதான் சேச்சுரேஷன் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டயக்ராமில் ஏவிலேருந்து சி வரைக்கும் போகக்கூடியதான் சேச்சுரேஷன் லெவல். அப்போ சி அப்படிங்கிற பாயிண்ட் தான் சேச்சுரேஷன் தெவிட்டிய நிலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ரெமனன்ஸ் ஆர் ரிட்டன்டிவிட்டி, அது ரெமனன்ஸ் ஆர் ரிட்டன்டிவிட்டி அப்படிங்கிறத ஒன்றும் இல்லை, நம்ம காந்த தேக்குத்திறன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா காந்த தேக்கு தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இஃப் தி மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் ரெடியூஸ்டு தி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆல்சோ டிக்ரீஸ் பட் டஸ் நாட் ரீட்ரேஸ் தி ஒரிஜினல் பாத் CA. அது காந்தமாக்கும் புலத்தை இப்போது குறைக்கிறோம். முன்னாடி அதிகப்படுத்திகிட்டே போனோம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகப்படுத்தும் போது அதுவும் அதிகமாகிட்டே போச்சு. நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்தோடனே நம்ம எவ்வளோ தான் அதிகப்படுத்தினாலும்
அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகலை, அதான் வந்து சேச்சுரேஷன் லெவல்னு சொன்னோம். இப்போ என்னன்னா அந்த காந்தமாக்கும் புலத்தை வந்து குறைக்கிறோம். இப்போ காந்த புலம் வந்து குறையுது, ஆனால் பழைய பாத்தில் வந்து குறையாதுன்னு சொல்லி வருதுன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டேக் டிஃப்ரெண்ட் ஃபார் சிடி. இப்போ ஏசியில் போச்சு, மறுபடியும் சி எவ்வளோ குறையுதானா இல்லை, இப்போ சிடியில் தான் வந்து குறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ when the magnetizing field is 0, then magnetic induction is not 0 and it has positive value. Some magnetism is left in the specimen even when H is equal to 0. இப்போ நம்ம குறைச்சிட்டே வரோம். அப்படி குறைச்சிட்டே வரும்போது சிடி அப்படின்ற வேறொரு பாதை வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காந்தமாக்கும் புலம் வந்து சுழி மதிப்பு வந்து அடையும் போதும் காந்தப்புலம் சுழி ஆகாமல் ஒரு நேர்குறி மதிப்பு வந்து பெற்றிருக்குது. இப்போ H is equal to 0 அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் அங்கே பி வந்து 0 இருக்குன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு காந்தத்தன்மை பொருள் வந்து தொடர்ந்து இருந்து நீடிப்பது தான் வந்து இது நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தி residual magnetism AD present in the specimen is called a remanence or retentivity அப்படின்னு சொல்லலாம். அது பொருள் தொடர்ந்து நீடிக்கும் இந்த எஞ்சிய காந்தத்தன்மைக்கு வந்து காந்த தேக்குத்தன்மை அல்லது காந்த தேக்குத்திறன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சொல்கிறாங்க. அப்போ ரெமனன்ஸ் இஸ் டிஃபைன் as the ability of the material to retain the magnetism in them even after the magnetizing field disappear அப்படின்னு சொல்லலாம். அதாவது காந்தமாக்கும் புலம் மறைந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா காந்தமாக்கும் புலம் வந்து மறைஞ்சிருச்சு, அப்படி இருந்தாலும் காந்தத்தன்மையை தக்க வைக்கும் பொருளின் இத்திறமையை தான் வந்து காந்த தேக்குத்தன்மை அல்லது காந்த தேக்குத்திறன் அப்படின்னு சொல்லி நம்ம வரைய செல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். கோயர்சிவிட்டி அதாவது காந்த நீக்குத்திறன், அதான் வந்து கோயர்சிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டு demagnetize the material, the magnetizing field is gradually increased in the reverse direction. அது பொருளின் காந்தத்தன்மையை நீக்குவதற்காக எதிர் திசையில் காந்தமாக்கும் புலத்தை அதிகரிக்க வேண்டும். Now the magnetic induction decreases along DE and become 0 at E. இப்போது DE பாதையில் காந்தப்புலம் குறைந்து E புள்ளியில் சுழி மதிப்பு வந்து அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. தி magnetizing field AE in the reverse direction is required to bring residual magnetism to 0 ன்னு சொல்கிறோம். அதாவது பொருளின் எஞ்சிய காந்தத்தன்மையை சுழியாக்குவதற்காக எதிர் திசையில் செலுத்தப்பட்ட காந்தமாக்கும் புலம் வந்து வரைபடத்தில் ஏஇ பாதையில் வந்து குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தி மேக்னிடியூட் ஆஃப் தி ரிவர்ஸ் மேக்னடைசிங் ஃபீல்ட் ஃபார் which the residual magnetism of the material vanishes is called coercivity. அது பொருளின் எஞ்சிய காந்தத்தன்மையை முழுவதும் நீக்குவதற்காக எதிர் திசையில் செலுத்தப்பட்ட காந்தமாக்கும் புலத்தின் எண் மதிப்பு தான் வந்து காந்த நீக்குத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஸ்டார்டிங்கில் ஏ அப்படின்னு இருந்துச்சு காந்த புலம், அப்போ 0. மேக்னடைசிங் ஃபீல்டில் அந்த வேலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். அப்போ மேக்னடிக் ஃபீல்டு வந்து சி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அப்படிங்கிற சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அதாவது ஸ்டார்டிங்கில் மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மேக்னடிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சு. மேக்னடைசிங் ஃபீல்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ண பிறகும் இது இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம அதுக்கு மேலே என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் மேக்னடிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகலை, ஒரு சேச்சுரேஷன் லெவல் வந்துச்சு. மறுபடியும் வந்து மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் பண்ணோம், மறுபடியும் அது 0க்கு வந்தோன்னா 0க்கு வரல, டிக்ரீஸ் ஆச்சு. பட் டி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து டி அப்படிங்கிற பாயிண்ட் வரல. இப்போ வந்து டி அப்படிங்கிற பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட பாசிட்டிவ் இருக்குது, அதை மறுபடியும் 0 ஆகணும். மேக்னடிக் ஃபீல்டு 0 ஆகுனா ரிவர்ஸ் ஆர்டரில் அந்த மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது இ அப்படிங்கிற பாயிண்டில் வந்து அது 0 ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து கோயர்சிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்டரிசிஸ் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆஃப் ஹெச் இன் தி ரிவர்ஸ் டைரக்ஷன். ஹெச்சை மேலும் எதிர் திசையில் அதிகரிக்கும் போது has the magnetic induction to increase along EF until it reaches saturation at F in the reverse direction. அதாவது ஹெச்சை வந்து மேலும் எதிர் திசையில் அதிகரிக்கும் போது காந்தப்புலம் EF பாதையில் வழியே தெவிட்டிய புள்ளி F ஐ அடையும் வரை
எதிர் திசையில் அதிகரித்து கொண்டே செல்லும். அது முன்னாடி எப்படி வந்து சி அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே சைடே போச்சு, அதே போல் இங்கே ரிவர்ஸில் அப்ளை பண்ணும்போது எஃப் வரைக்கும் இப்படி சைடு போகுது. அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ தான் வந்து கொடுத்தாலும் அந்த எஃப்பை தாண்டி வந்து போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் வந்து கொடுத்தோம். இஃப் மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் டிக்ரீஸ்டு அண்ட் தென் இன்க்ரீஸ் வித் direction reversed, the magnetic induction trace the path FGKC அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவல் வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது திசையில் காந்தமாக்கும் புலத்தை குறைத்து மீண்டும் அதிகரிக்கும் போது காந்தப்புலம் பார்த்தோம்னா FGKC என்ற பாதை வந்து மேற்கொள்ளுது அப்படி சொல்கிறாங்க. FGKC மறுபடியும் அந்த சி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திஸ் க்ளோஸ்டு கர்வ் இப்போ நான் பார்த்து செகண்டாக பார்த்தோம். அது ஃபஸ்ட் ஸ்டெப் மேலே பார்த்தோன்னா CDEF வந்துச்சு. இப்போ எஃப்ல வந்து மறுபடியும் ஜிக்கு போகுது, கேக்கு போகுது, அடுத்து சி போகுது அப்படின்னு சொல்லணும். இங்கே ஜி அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடி பார்த்த அதே வேல்யூ தான், அது ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே கேங்கிறது கோஎஸ்விட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ திஸ் க்ளோஸ்டு கர்வ் ACDEFGKC is called hysteresis loop அப்படின்னு சொல்லுவோம். and this correspond to one cycle of magnetization அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ACDEFGKC என்ற மூடப்பட்ட இப்பாதைக்கு காந்த தயக்க கண்ணி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ in the entire cycle the magnetic induction B lags behind the magnetizing field H அப்படின்னு சொல்கிறோம். அது இம்முழு சுற்றிலும் காந்தப்புலம் B காந்தமாக்கும் புலம் Hஐ விட பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திஸ் phenomena of lagging of magnetic induction behind the magnetizing field is called hysteresis அப்படின்னு சொல்கிறோம். காந்தப்புலம் வந்து காந்தமாக்கும் புலத்துக்கு பின்தங்கும் நிகழ்ச்சி தான் பார்த்தோன்னா காந்த தயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ ஹிஸ்டரிசிஸ் மீன்ஸ் லேக்கிங் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது காந்த தயக்கம் அப்படின்னாவே பின்தங்குதல் அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் லாஸ்ட் டூரிங் தி மேக்னிசேஷன் ஆஃப் தி ஸ்பெசிமன் த்ரூ எ சைக்கிள் தேர் இஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹீட். பொருளொன்றின் காந்தமாக்கும் சுற்றின் போது வெப்ப வடிவில் ஆற்றல் இழப்பு ஏற்படும். திஸ் லாஸ் இஸ் attributed to the rotation and orientation of the molecule in the various direction. அதாவது இந்த ஆற்றல் இழப்பு காரணம்னு பார்த்தோம்னா பல்வேறு திசைகளில் மூலக்கூறுகளின் சுழற்சி மற்றும் ஒருங்கமைவாகும் சொல்லுங்க. இட் இஸ் ஃபவுண்ட் தட் தி எனர்ஜி லாஸ் ஆர் dissipated for unit volume of the material when it is carried through one cycle of magnetization is equal to the area of the hysteresis loop. அதாவது ஒரு முழு சுற்றில் காந்தமாக்கப்படும் பொருளின் ஓரளவு பருமனுக்கான ஆற்றல் இழப்பு தான் பார்த்தோன்னா தயக்க கண்ணியின் பரப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டறியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு முழு சுற்றில் காந்தமாக்கப்படும் பொருளுடைய ஒரு முழு சுற்று எடுத்துக்கிறோம், அதில் ஓரளவுக்கு பருமனுங்கிற ஆற்றல் பார்த்தோம்னா தயக்க கண்ணியின் பரப்புக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் தட் தி எனர்ஜி லாஸ் ஃபார் யூனிட் வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் வென் இட் இஸ் கேரிட் த்ரூ ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஏரியா ஆஃப் தி ஹிஸ்டரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹார்ட் அண்டு சாஃப்ட் மேக்னடிக் மெட்டீரியல் யூஸ் ஆஃப் ஹிஸ்டரிசிஸ் லூப். வன் மற்றும் மென் காந்த பொருட்கள். காந்த தயக்க கண்ணியின் வடிவம் மற்றும் அளவின் அடிப்படையில் ஃபெரோ காந்தப்புல் வந்து வகைப்படுத்தலாம். அதான் சொல்கிறாங்க. பேஸ்டு ஆன் தி ஷேப் அண்டு சைஸ் ஆஃப் தி ஹிஸ்டரிசிஸ் லூப் ferromagnetic material are classified as soft magnetic material with a smaller area and hard magnetic material with larger area அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அதாவது வடிவம் காந்த தயக்கக்கணியின் வடிவம் மற்றும் அளவின் அடிப்படையில் ஃபெரோ காந்த பொருள் வந்து குறைந்த பரப்புடைய மென்காந்த பொருள்னு சொல்கிறோம், அதிக பரப்புடைய வன்காந்த பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம். தி கம்பேரிசன் ஆஃப் தி ஹிஸ்டரிசிஸ் லூப் ஃபார் டூ மேக்னடிக் மெட்டீரியல் சவுண்ட் ஃபிகர்
இந்த 2 காந்த பொருளின் காந்த தயக்க கண்ணியில் வந்து ஒப்பிட்டு தான் காட்டப்பட்டதாக இந்த படம் வந்து கீழே கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நிறைய பரப்பு பார்த்தோமா இப்போ ஸ்லிக்கான ஸ்டீல் எடுத்துட்டோம், சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நமக்கு இந்த கார்பன் எடுத்துட்டோம்னா அது ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி சொல்கிறோம். இப்போ ஹார்டு அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம், அதனுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதான் கொடுத்துருக்கு. த சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் வித் ஸ்மாலர் ஏரியா அண்டு ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் வித் லார்ஜர் ஏரியா வந்து அதிகமாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாஃப்ட் அண்டு ஹார்டு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் மென் ஃபெர்ரோ காந்த பொருளுக்கும் ஒன் ஃபெர்ரோ காந்த பொருளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஃபஸ்ட்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். சாஃப்ட் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஹார்டு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், when external field is removed, காந்த புலத்தை நீக்கும் போது சாஃப்ட்டில் மேக்னடைசேஷன் டிஸப்பியர், காந்தத்தன்மை மறைஞ்சிரும். ஹார்டில் பார்த்தோமா மேக்னடைசேஷன் ஃபேசிஸ் மறையாது அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன், ஏரியா ஆஃப் தி லூப், காந்த தயக்கனின் பரப்பு. சாஃப்ட்டில் ஸ்மாலாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஹார்டில் லார்ஜ் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன், ரிட்டன்டிவிட்டி, சாஃப்ட்டில் லோவாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஹார்டில் ஹை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயசிவிட்டி, சாஃப்ட்டில் லோவாக இருக்கும், ஹார்டில் ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஃப்த்து, சசப்டிபிலிட்டி அண்டு மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, சாஃப்ட்டில் ஹையாக இருக்குது, ஹார்டில் லோவாக இருக்குது. அது காந்த ஏற்புத்திறன் வந்து காந்த உட்புத்திறன் பார்த்தோமா மென்னில் அதிகம், ஒன்னில் வந்து குறைவு அப்படின்னு சொல்கிறோம். ஹிஸ்டரிசிஸ் லாஸ், தயக்க இழப்பு பார்த்தோமா சாஃப்ட்டில் வந்து லெஸ், மென்னில் வந்து குறைவாக இருக்குது, ஹாலில் வந்து மோர் அதிகமாக இருக்குது. யூசஸ் பயன்களை பார்த்தோமா சொலினாய்ட் கோர் வரிச்சுருள் உள்ளகம், டிரான்ஸ்ஃபார்மர் கோர் மின்மாற்றி உள்ளகம், எலக்ட்ரோ மேக்னட் மின்காந்தங்கள் இதுக்கெலாம் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்டு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்தோமா பர்மனன்ட் நிலையான காந்தங்களை செய்ய பயன்படுது. எக்ஸாம்பிள், சாஃப்ட் ஃபெர்ரோ மேக்னெட்டிக்களுக்கு சாஃப்ட் அயான், தேனிரும்பு, மியூ மெட்டல், ஸ்டெர்லாய் இதெல்லாம் பார்த்தோமா சாஃப்ட் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஹார்டு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் எக்ஸாம்பிள் பார்த்தோமா கார்பன் ஸ்டீல், கார்பன் எக்கு, ஆல்னிக்கோ, லோட்ஸ்டோன், காந்தக்கல் இதெல்லாம் பார்த்தோமா நம்ம ஒன் ஃபெர்ரோ காந்த பொருளுக்கு எக்ஸாம்பிள். அப்ளிகேஷன் ஆஃப் ஹிஸ்டெரெசிஸ் லூப், காந்த தயக்க கனியின் பயன்பாடுகள். தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹிஸ்டெரெசிஸ் லூப் இஸ் இட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன், ரிட்டன்டிவிட்டி, கோயசிவிட்டி, பெர்மியபிலிட்டி, சசப்டிபிலிட்டி அண்ட் எனர்ஜி லாஸ் டூரிங் ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன் ஃபார் ஈச் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதாவது ஒவ்வொரு ஃபெர்ரோ காந்த பொருளின் காந்த தேக்குத்திறன், காந்த நீக்குத்திறன், காந்த உட்புகுதிறன், காந்த ஏற்புத்திறன் மற்றும் ஒரு முழு சுற்றில் காந்தமாக்கும் போது ஏற்படும் ஆற்றலுப்பு போன்ற தகவல்கள் வந்து அளிப்பதில் காந்த தயக்கனிடையே வந்து முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்குது. இதை பற்றி என்ன அனைத்து இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா இந்த காந்த தயக்கனி வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ therefore the study of His loop will help use the selecting proper and suitable material for a given purpose. அதாவது நம்ம ஒரு பர்பஸுக்கு நம்ம எதாவது செய்கிறதுக்கு நமக்கு தேவையான காந்த பண்பு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ எதை செலக்ட் பண்ணலாம், எந்த மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணலாம், எந்த மெட்டீரியல் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து இதை பற்றி நம்ம தெரிஞ்சது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தேவைக்கேற்ப பொருளை தேர்வு செய்வதற்கு காந்த தயக்கணியை பற்றிய நம்ம தெரிஞ்சிருக்கிறது வந்து அவசியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதை வந்து இந்த ரிட்டன்டிவிட்டி, கோயசிவிட்டி, பெர்மியபிலிட்டி, சசபிலிட்டி, எனர்ஜி லாஸ் டூரிங் த ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. இப்போ இதை பற்றி தெரிஞ்சாவே ஒரு மேன் வந்து எப்படி இருக்கும், அதனுடைய பவர் என்னன்னு சொல்லி இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். பர்மனன்ட் மேக்னெட், நிலையான காந்தங்கள். தி மெட்டீரியல் வித் ஹை ரிட்டன்டிவிட்டி, ஹை கோயசிவிட்டி அண்டு லோ பெர்மியபிலிட்டி அண்டு சூட்டபுள் ஃபார் மேக்கிங் பர்மனன்ட் மேக்னெட். அதாவது அதிக காந்த தேக்குத்திறன், அதிக காந்த நீக்குத்திறன் மற்றும் அதிக காந்த உட்புத்திறன் கொண்ட பொருள் வந்து நிலையான காந்தங்கள் உருவாக்குவது வந்து மிகவும் ஏற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தோமா கார்பன் ஸ்டீல் சொல்லலாம், அடுத்து
ஆல்னிகோ அப்படின்னு சொல்லலாம். கார்பன், எக்கு, ஆல்னிகோ இதெல்லாம் பார்த்தோமா நம்ம பர்மனன்ட் மேக்னெட்டுக்கு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரோ மேக்னெட் மின்காந்தங்கள். தி மெட்டீரியல் வித் ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி, low retentivity, low coercivity and thin hysteresis loop with smaller area are preferred to make electromagnet. அதிக தொடக்க காந்த ஏற்புத்திறன், குறைந்த காந்த தேக்குத்திறன், குறைந்த காந்த நீக்குத்திறன் மற்றும் குறைந்த பரப்பையுடைய மெல்லிய காந்த தயக்கிகணியை பெற்றுள்ள போல் மின்காந்தங்கள் செய்ய விரும்பத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா சாஃப்ட் அயான் மியூ மெட்டல், தேனிரும்பு மற்றும் மியூ மெட்டல்னு சொல்லுவோம். இந்த மியூ மெட்டல் அப்படிங்கிறது நிக்கல் அயான் அலாய் அப்படின்னு சொல்கிறோம். நிக்கல் மற்றும் இரும்புடைய உலோக கலவை தான் பார்த்தோம்னா மியூ மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். கோர் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி உள்ளகம். தி மெட்டீரியல் வித் ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி, லார்ஜ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் and then hysteresis loop with smaller area needed to design transformer core. அதிக தொடக்க காந்த ஏற்புத்திறன், உயர்ந்த காந்த புலம் மற்றும் குறைந்த பரப்பு கொண்ட மெல்லிய காந்த தயக்கணியை பெற்றுள்ள போல் மின்மாற்றி உள்ளங்களை வடிவமைக்க பயன்படுது. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா சாஃப்ட் அயான் தேனிரும்பு அப்படின்னு சொல்லுவோம்.